தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு லூக்கால இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியை பிதா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? அவருக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன தேவையோ அதை ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்து கேட்க வச்சு வாங்கி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மீடியேட்டராக பரிசுத்த ஆவியை நான் வச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி நான் அதை கேட்கும் போது என்னையும் கேட்க வைப்பாரு, பிதா கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுப்பாரு. ஆனா என்ன கேட்க வைக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நான் அதை போட்டு என் வாழ்க்கைக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இப்படி கேட்க 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 மற்ற பெண்களை போல நிற்கும் போது ஒரு லிமிட் வருது. நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றேன், உள்முற்றத்துக்குள்ள வந்துட்டேன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன், ஆவியானவரோடு கூட உறவாட தொடங்குற அந்த நேரத்தில் கூட என் மாம்சம் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? உன்னை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்பாங்க, 64 நாடு வேணுமா, ராஜ்யத்தில் பாதி வேணுமா? இயேசு கிறிஸ்து முதல் 2 சோதனைகளை ஜெயிக்கிறார். அந்த சோதனைகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா உயர்வு இருக்கும். ஒன்று வனாந்தரத்தில் இருக்கும், அடுத்து உப்பரிக்கையின் மேலே இருக்கும், அதுக்கு அடுத்து மலைக்கு மேலே போகும். அதாவது ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது வனாந்தரத்தில் ஜெயிச்சு பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிக்கிறாரு, அடுத்து உப்பரிக்கையிலையும் ஜெயிக்கிறாரு. இப்போ மேல் ரவுண்டு மேலே மலையின் அனுபவத்துக்கு வந்துட்டாங்க, உன்னதமான அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. அந்த உன்னதமான அனுபவத்தில் மேலே நிற்கும் போது பிசாசு சொல்றான் இயேசுவை பார்த்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளையும் காட்டி இது எல்லாம் எனக்கு தந்திருக்கு, அதை நான் உனக்கு தரேன். ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், த சேம் ஸ்டேட்மெண்ட். அவனாவது பாதி தரேன்னா, பிசாசு மொத்தத்தையும் தரான்னா, இயேசுக்கு எல்லாத்தையும் தரேன்னா உனக்கு. இப்படி பாருங்க, அவன் என்ன பண்ண சொன்னாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவன் தரேன்னு சொன்னான் பாருங்க, அந்த ஆசை காட்டுறது. உனக்கு என்ன வேணும்? இப்போ இயேசு எங்கே நிற்கிறார் தெரியுமா? மலைக்கு மேலே. மலையின் அனுபவங்கிறது வித்தியாசம். மோசே மலைக்கு மேலே போனார்னா வேற, 3 சீஷர்கள் மலைக்கு மேலே ஏறி போனால் அந்த அனுபவம் வேறு, எலியா மலைக்கு மேலே போனால் அந்த அனுபவம் வேறு. மலையின் அனுபவம் என்பது விசேஷமானது. அந்த மலையின் அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல மகிமையில் இருக்கும்போது அங்கே என்ன கேட்குறான் தெரியுமா? ராஜ்யம் வேணுமா? இது ஒரு மிகப்பெரியதான வீழ்ச்சிக்கானது. ஆனால் அது என் பலவீனம், அந்த இடத்த நான் விரும்பிட்டேனா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சத்துக்கு வரும்போது கூட இந்த மாம்சத்தின் தேவைகளோ அல்லது மாம்சத்துக்குரியதோ இந்த உலகத்தில் உரியதோ ஒரு ஆசை எனக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கறது ரொம்ப சீப்பானதாக இருக்காது, உலகத்திலேயே அது சீப்பானதாக இருக்காது, அது ஒரு காராக இருக்காது. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நல்ல காரெல்லாம் போயிட்டு இருப்பீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட உன்னத லெவலுக்கு நீங்கள் வரும்போது அதுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆயிருக்கும், ஊழியம் வளர்ந்துருக்கும், நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்கும், பிஸ்னஸ் வளர்ந்துருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் 30 லட்சம் 40 லட்சம் காரில் கூட இருப்பீங்க, ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வீடு கூட கட்டியிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல பெரிய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் உருவாகி இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் கூட தெரிஞ்சிருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் கேட்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களை ஆசை காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அங்கே வரும்போது மாம்ச தேவை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்தராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், எஸ்தர்கிட்ட தேசத்தில் பாதி தரேன்னா, இயேசுகிட்ட உலகத்தின் மகிமையை மொத்தம் தரேன்னா, இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது எங்கள் 2 பேருடைய விண்ணப்பம் என்னவா இருந்தது தெரியுமா? இது அல்ல, நான் இதுக்கா ஜீவனை பணைய வச்சு உள்முற்றத்துக்கு வந்தேன். ராஜா கூப்பிடாம உள்முற்றத்துக்கு வந்தா சாவேன்னு எனக்கு தெரியுமே. நான் வந்தது எதுக்கு? இந்த 60 ராஜ்யத்தில் பாதியை வாங்கிறதுக்காக நான் வந்தேன். இயேசு பிசாசை பார்த்து, ஏன்பா இந்த அழிஞ்சு போகிற உலகம், இந்த சாம்ராஜ்யங்கள் ஒளியும், ரோம சாம்ராஜ்யம் போகும், மற்ற சாம்ராஜ்யங்கள் வரும், இன்னும் எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகள், இதை வாங்கிறதுக்காகப்பா நான் பரலோகத்தையே விட்டுட்டு கீழே வந்திருக்கிறேன். இந்த எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வரணும். இந்த உலகத்தையே விட்டுட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு இயேசுக்கு பின்னாடி மேலே ஏறி வந்திருக்கிறேனே, எதுக்கு நான் வந்திருக்கிறேன்? ஒரு சிலருடைய சாட்சியை கேட்டேன், கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பியூரா மினிஸ்ட்ரிக்குன்னு தன்னை கமிட் பண்ணி, ஏன் சொல்ல போனால் தாய் தகப்பனை கூட விட்டுட்டு வந்தவங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுடைய சாட்சியை கேட்குறேன். அவங்களுடைய தகப்பன், அது அவங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அப்போ வந்திருப்பாங்க. இவங்க ஊழியத்துக்கு வரும்போது அவங்களாம் சின்ன பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் விட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் இவங்க வளர்ந்து இவங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து இவங்களுக்கு குடும்பம் கூட இருக்காது, இவங்க திருமணம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, குடும்பம் கூட இருக்காது. ஆனால் அதை எடுத்து அந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு செய்ய தொடங்குறாங்க. அவங்க செய்கிறது தப்புன்னு இல்லை.
இதே ஆட்கள் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசினாங்க. உலகம் எனக்கு பாத்திரமல்ல, தாய் தகப்பனே வேணான்னாங்களே. அப்போ அந்த நேரத்தில் போய் எனக்கு கொஞ்சம் ஒரு எண்ணம் வருது பாருங்களேன். ஐயோ, என் சொந்தக்காரன்லாம் இப்படி இருக்கிறானே, அவனுக்கு நான் செய்யணும். அந்த எண்ணம் தப்பல்ல. ஆனால் இதே எண்ணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எனக்கு கர்த்தர் போதும், என்னுடைய தேவை இதல்ல. ஒரு ஏழை கஷ்டப்படும் போது கொடுக்கறது தப்பே கிடையாது. அது சொந்தக்காரனாக இருக்கிறான், இல்லாமல் போகிறான். ஆனால் அவனுக்குன்னே இவங்க ஊழியத்தை அதுக்கப்புறம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஊழியம் அவங்க பக்கம் திரும்புது, அவங்கள ஏதாவது ஆசீர்வதிக்கணும்னு போகிறாங்க. ஒரு இடத்துல இதெல்லாம் அவங்க டைவர்ட் பண்ணுது பாருங்களேன். இப்போ என்ன ஆகும்? ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும், மகிமை மொத்தமாக கொடுத்தாலும், எஸ்தரும் சரி இயேசுவும் சரி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்பால இப்போ இது வேணா ராஜா, எனக்கு இதுக்கா ராஜா உயிரை பணைய வச்சு நான் உள்ளே வந்தேன், இதுக்கா உலகத்தை விட்டுட்டு நான் வந்தேன். நிறைய பேர் இயேசுக்கிட்ட வந்த பிறகு அவங்களோட விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த பூமிக்குரியதாக தான் இருக்கு. அதுக்கென்று சில ஊழியர்களும் இருக்கிறார்கள். உங்களை அவங்க அப்படித்தான் சொல்லியும் கொடுக்கிறார்கள். இதை கேளு, இதை கேளு, உன்னை இந்த இடத்துல கார் கேளு, இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் கேளு, இருக்கிறதுலே உன்னை பயங்கரமான கிரெடிட் கார்டு கேளு, உன்னை கர்த்தர் அப்படியா? இல்லைங்க, நீங்கள் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்தது இதை வாங்கிறதுக்காகவா? எஸ்தர் புறப்பட்டு வந்தது உயிரை பணைய வச்சு இதுக்குள்ள வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றதுங்கிறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு விதமான போராட்டம் இருக்குன்னு தெரியுமா? ரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், பாதாளத்தில் வரக்கூடிய பிசாசுகள், எத்தனையோ காரியம். இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவைகளுக்கு நடுவில் நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்காக சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, எதுக்காக? இந்த உலகத்தில் கிடைக்கிற இந்த சீப்பான ஆசீர்வாதங்களுக்காகவா? இதெல்லாம் வெளியவே கிடைக்குங்க. நீங்க முள்போற்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, மலை மேலே ஏறி வரணும்னு அவசியம் இல்லை. பலிபடத்துக்கிட்டே கிடைக்கும், வெளியவே கிடைக்கும். இயேசுவை தேடாமையே இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இங்க நான் எதுக்கு வந்தேன்? எஸ்தர் சொல்றா, ராஜா நான் இதுக்கு வரல ராஜா, நான் வந்தது வேறு. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜஸ்திரியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இதுதான் ராஜா விண்ணப்பம். ராஜா, எனக்கு தேவையெல்லாம் வெளியவே கிடைச்சிருச்சு ராஜா, நீங்களே என்னை ராஜகுமாரத்தையா ஏற்றுக்கிட்டீங்களே, நீங்களே எனக்கு கிரீடத்தையும் வச்சுட்டீங்களே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ராஜா. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, என் லைஃபுக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்குது, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம். ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் எதுக்கு உயிரை பணையம் வச்சு உள்ளே வந்த எஸ்தர்? நான் வந்தது இந்த தேசத்தில் பாதியை வாங்கிறதுக்கோ இல்லை. ஏன்னா தேசத்தில் பாதியை வாங்கினாலும் நான் சாப்பிட போகிறது என்னமோ ஒரு தட்டு சாப்பாடு தான். தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் நான் தூங்க போகிறது என்னமோ அதே கட்டில் படுத்து தான் தூங்க போகிறேன். நீங்கள் தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனமெல்லாம் இருக்க போகிறதில்ல. நான் இப்போயே சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ராஜா. என்ன வேணும்? என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேணும். எனக்கு தேவை ஆத்ம பாரம். உன்னை ஏன் கர்த்தர் ரட்சித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ அழிகிற சொத்தை கேட்கிறார். ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? இந்த அழிகிற சொத்தை கேட்காத, அழியாத சொத்து ஒன்று இருக்கு, அதை கேளு. எது அழியாத சொத்து? நீ ஏறெடுக்கிற ஜெபம் எதுக்கு தெரியுமா? மன்றாட்டு என்ன வரைக்கும் தெரியுமா? என் ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏன்? அந்த ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கும் வரும். அதுதான் அங்கே நிற்கும், அங்கே வந்து உன் கூட சாட்சி கொடுக்கும். நீ சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்தில் வந்து நிற்குமே, அதுதான் உன்னை விண்ணப்பமாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஏசுங்க எல்லாத்தையும் கொடுத்தது வேணான்ட்டு போயிட்டார். எதுக்கு இயேசு வந்தார்? அவர் சொல்ற, ஏன்பா இதுக்கா நான் வந்தேன்? இதை விட மேலான ராஜ்யம் ஒன்று இருக்குது, பரலோக ராஜ்யம், அதுக்கே நான் ராஜாப்பா. சகலம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன்ப்பா, வலது பார்சத்தில் உட்காந்துருந்தேன்ப்பா, எல்லாத்தையும் எனக்கு தான்ப்பா உண்டாக்கி கொடுத்தாரு. அந்த ராஜ்யத்துக்கு ஈக்குவலான ராஜ்யம் உலகத்திலே இல்லைப்பா. இது எல்லாத்தையும் காட்டிட்டு என்ன அதை கேட்குறியா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு என்ன வேணும்? நான் வந்தது, என் உயிரை பணைய வைத்தது என் ஜனங்களை மீட்பதற்கு. அப்போ யோசித்து பாருங்க, இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வேண்டுதலாக இருக்கணும். நீங்க இன்னும் எதை வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் செங்கோல் நீட்டி ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்படி கொடுக்கப்படும், என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அதான் இங்கே இருக்கு. அவர்கள் என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு இருக்கு. அதுதான் இயேசுன்னு சொல்றாரு, கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனா உன் விண்ணப்பம் என்ன? உன் ஆட்டிடியூட், உன்னுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் என்னவா இருக்கு? இன்னும் இதே தான் இருக்கா? இன்னும் உன்னை வந்து இப்படியே தான் சொல்லி கொடுக்குறாங்களா? நீ போயிட்டு இருக்கிறது பென்ஸு, இதுலயே கொஞ்சம் மேலான இதில் கீழே ஆண்டவர்கிட்ட. நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து 3 ஃப்ளோர் தான் இருக்கு, இன்னும் 7 ஃப்ளோர் கேளு.
இதுதான் உன் விண்ணப்பமா? இதுல என்னதான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகுது? இப்பவே கர்த்தர் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் 3 வேளை ஆகாரம் இல்லாம, 2 வேளை ஆகாரம் இல்லாம, 1 வேளை ஆகாரத்தோடு கூட வாழ்றவர்கள் உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறான்? 2 வேளை ஆகாரத்தோடு இருக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? உனக்கும் எனக்கும் கர்த்தர் போதுமான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் மழையிலும் வெயிலையும் தங்கறதுக்கு இடம் இல்லாம டென்ட் போட்டு எத்தனை நாட்டுடைய எல்லைகள்ல அகதிகளாக புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கடல்லையும் தரைமார்க்கமாகவும் நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவைகளுக்கெல்லாம் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்து சந்தோஷமா உட்கார வைத்து குடும்பத்தோடு கூட வாழ வச்சிருக்கிறாரு. இன்னுமா உன் தேவை இது மேலேயே இருக்குது? அப்படியானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என் தேவை இனிமேட்டு என்ன தெரியுமா? ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் காட். போதும்பா, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன். என் தேவை இனி ஆத்துமாக்களாக இருக்கணும். என் ஜீவனுக்கு பதிலாக எனக்கு ஆத்துமாக்களை கொடும். என் மன்றாட்டுக்கு பதிலாக ஆத்துமாக்களை கொடும். நான் பண்ற ஒவ்வொரு ஜபமும் சோல்ஸ், ஆத்துமாக்கள். ஏன் இங்கே நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஆனாலும் இது நிரந்தரம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா கன்னி மாடத்தில் எல்லாரோடையும் எஸ்தர் உட்காந்துருப்பா. எல்லாருக்கும் கிடைச்சது எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும். எஸ்தருக்கு தெரியும், நான் ராஜகுமாரத்தி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், இது எனக்கு வேஸ்ட்டு. ஏன் இதுக்கப்புறம் நான் எங்க இந்த இடத்துல இருக்க போறேன்? நான் தான் அரண்மனைக்குள்ள போய் ராஜாவோட அந்த புறத்தில் இருப்பேனே. அப்போ அங்கே இருக்கிறதானே எனக்கு நிரந்தரம். நான் சாவர வரைக்கும் ராஜகுமாரத்தி வஸ்தி ஆயிட்டேன்னா, அந்த போஸ்டிங்க்கு நான் வந்துட்டேன்னா, அதுக்கு பிறகு அதுதானே எனக்கு நிரந்தரம். இந்த கன்னி மாடத்தில் இவங்களோட உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சந்தோஷமா? இல்லை, இது நிரந்தரம் இல்லை. என்னுடைய டார்கெட் நான் உள்முற்றத்துக்கு போய் ராஜா கிட்ட போயிடணும். அப்போ பரலோகம் அப்படிப்பட்ட எஸ்தருக்கு அப்படி என்ன இருக்கும்னா, நான் இந்த பூமியில் இருக்கிறேன், இங்கே எனக்கு கேட்டது கிடைக்குது, ஏன் நீ கேளு கிடைக்கணும், இல்லைன்னே சொல்ல. ஆனால் என்னுடைய எண்ணம் இது அல்ல. என்னுடைய எண்ணம் உள்முற்றத்தில் பரலோகத்தில் என் ராஜாவினுடைய வலது பார்சத்தில் நான் உட்கார போகிறவன். அங்கே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அங்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நான் போய் கேட்பேன். இப்பொழுது சொல் எஸ்தர், உன்னுடைய தேவை என்ன? இப்பொழுது இயேசுவினுடைய தேவை என்ன? இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமை அல்ல. என் மேல இருக்கிற வஸ்திரத்தை கூட எடுத்து நீங்க சீட்டு போடுங்க, அத்தனைக்கு பதிலாக ஆத்துமாக்களை கொடுத்துருங்க. அத்தனைக்கு பதிலாக எனக்கு ஆத்துமாக்களை கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மிஷனரியும் அப்படிதான் போயிட்டு இருக்கிறான். தன் குடும்பத்தை விட்டு, பிள்ளையை விட்டு, எல்லாத்தையும் அல்ல குடும்பத்தை பிள்ளையை தூக்கிக்கிட்டு தெரியாத ஒரு காட்டுக்கு, தெரியாத ஒரு மலைக்கு, எதுக்கு ஜீவனை பணைய வச்சு உள்முற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மிஷனருடைய தேவை என்ன? அங்க போய் பென்ஸ் வாங்கணும்னு போறானா? ஒரு மிஷனுடைய தேவை என்ன? அங்கே எப்படியாவது போய் 50,000 பேர் உட்கார சர்ச் கட்டணும்னு போறானா? அவனுடைய ஒரே நோக்கம், என் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்கள், என் மன்றாட்டுக்கு பதிலாக ஜனங்கள். இது அவன் ஜீவனை பணை வச்சு போகட்டும். அட்லீஸ்ட் நாம பண்ற ஜெபமாவது அதுக்காவது இருக்கலாமே, நம்முடைய விண்ணப்பம் அதுக்காவது இருக்கலாமே. இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் கூட அதுக்கு பண்ணலனா இப்படி நாம சாதாரண கன்னி மாடத்தில் இருக்கிற பெண்களை போல இருக்கிறோம். அங்கே என்ன கிடைக்குதோ அதிலே திருப்தி ஆகிறோம். நம்முடைய விண்ணப்பம் அதுவல்ல. உள்ள போனாலும் ராஜாவே சொன்னாலும் சரி, ராஜாவே சொல்லட்டும், உனக்கு ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்கோ. இல்லை ஆண்டவரே இது வேணாம், ஏன் நான் ராஜ்யத்தில் 127 எனக்கு கிடைக்கும் ராஜா. ஏன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா 127க்குமே நான் தானே ராஜகுமாரத்தி? நான் இதில் பாதியை வாங்குறது, நான் முழுசாக வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க. நான் ஒரு நாள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நான் ஒரு நாள் உங்க அருகில் வந்து உட்காந்துக்கிறேன், வலது பார்சல்ல உட்காந்துக்கிறேன். இந்த விண்ணப்பம் தான் உன்னுடைய விண்ணப்பமா இருக்கணும். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். இந்த பூமியில நீ எது வாங்கினாலும் பாதி தான், ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா முழுசு. நாம தேவனுடைய பக்கத்துல வலது பார்சத்துல சபை ஸ்திரீயாக மனவாட்டியாக உட்கார்ற இடத்துல உட்காரணும். அங்க என்ன நமக்கு தேவையோ அதை இங்க கேட்கணும் ராஜா கிட்ட. இந்த தேவைதான் எஸ்தர் கேட்ட தேவை. அதுதான் வசனம் சொல்லுது, நீ உன் பலவீனமான காரியங்களை கேட்கிறப்பா, நீ பலமா கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எது பலன்? பூமியில் இருக்கிற எதை கேட்டாலும் அது பலவீனம். இது பலன் தெரியுமா? அழியாதது பலன். ஒரு பலவீனனுக்கும் பலவானுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் ரொம்ப பலவீனங்க, ஹாஸ்பிட்டல்லே இருப்பார், எப்போ சாவார்னு தெரியாது. அவர் பாருங்க ஆள் நல்லா ஸ்டவுட்டாக இருக்கிறார், நல்லா பலமாக இருக்கிறாருங்க, இன்னும் 10-15 வருஷத்துக்கு தாங்குவார். அதே மாதிரி தான் இன்னும் விண்ணப்பத்திலையும் பலன் இருக்குது, பலவீனம் இருக்குது. அழிஞ்சு போகிறதை கேட்கறது பலவீனமான விண்ணப்பம். அழியாதவைகளை கேட்பது ஆத்மா அழியாது, அது பரலோகத்தில் உன் கூட இருக்க போது, நீ சம்பாதிக்கிற அத்தனாத்மா அங்கே வரும், அதுதான் பலமான விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது எதையுமே கேட்காதீங்க, நான் சொல்கிறேன், இது எதையுமே கேட்காதீங்க. இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குருவிக்கு கொடுத்தவர், பூக்கு கொடுத்தவர், சாலமோனுக்கு கொடுத்தவர், அதிலும் மேலானவர் பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்னும் மேலானவைகளை நமக்கு தரவும் வல்லமையுள்ளவராய். இந்த பூமியில் இப்போ நம்ம வேணான்றோம், அதனால் எதுவுமே வேணாம் உதறிட்டோமா? எல்லாம் அவர் என்ன கொடுக்குறோ அதை வச்சுக்கிட்டு அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கணுங்க. அந்த இடத்துல ஒரு போட்டு தேவைப்படுது, அந்த போட்டில் ஏற்பா எல்லாம் போகலாம்.
இவ்வளோ பேர் போட்டில் போய் 12 பேர் ப்ளஸ் இயேசு 13 பேர் போட்டில் போய் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரணும்னா போட்டுக்கு ரொம்ப செலவாகும். என்ன செய்யலாம்? நீங்கள் 6 பேர் இங்கே இருந்துக்கோங்க, நான் 6 பேர் அங்கே போய் கூப்பிட்டு போய் மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் இயேசு சொன்னார். 12 பேரை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் சாப்பாடு செலவு ரொம்ப ஆகும், ஒரு 6 பேர் இங்கே இருங்க, நான் 6 பேரை போய் முடிச்சுட்டேன் ஒரு சாப்பாடு செலவு, அப்படியா சொன்னார்? இல்லை, வாங்க 12 பேர் தேவை இருக்கா, 13 பேரும் போகும். இன்றைக்கி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் பாரு 13 பேர் மொத்தமாக கிளம்பி ஒன்றா வந்துடுறாங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே கிடையாது. தேவை உள்ள எதுவாக இருந்தாலும் தேவன் தருவார். வாட் எவர் இட் இஸ். உன் ஊழியத்தின் தேவை, உன் ஆவிக்குரிய தேவை, உன் உலகத்தின் தேவை, உன் பிள்ளைகளின் தேவை எல்லாத்தையும் பரலோகம் பார்த்துக்குவோம். அதெல்லாம் தர மாட்டேனே கர்த்தர் சொல்ல. ஆனால் உன் தேவை அது அல்ல. என் விண்ணப்பம், என் மன்றாட்டு அது அல்ல, என் மன்றாட்டு ஆத்துமாக்கள். அதை நான் கேட்பேன், ஆண்டவர் இது எனக்கு தருவார். ரெண்டாவதாக எஸ்தர் கேட்டதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஆவியானவருடைய அந்த நடத்துதல் பாருங்களேன். எஸ்தர் போய் கேட்ட உடனே ராஜா ஓகே சொல்லிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் கேட்ட விதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 8ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, நல்லா கவனிங்க, விழுது அழுது ஆகியான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசிக்க யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விண்ணப்பத்தோடு கூட அவள் எதை சேர்த்துக்கிட்டா தெரியுமா? கண்ணீரை சேர்த்துக்கிட்டான். ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கண்ணீரை சேர்த்துக்கணும். கண்ணீரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம்.